வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். போன வியாழக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் கீரை கொண்டு வந்து கொடுத்தாரு ஒரு அண்ணன். அதை கிள்ளிக்கிட்டு இருந்தப்பா ஒரு ஃபோன் வந்துச்சு பாருங்கள். அதிர்ச்சி ஆகி அழுது புலம்பி என்னால் தாங்கவே முடியலை. நல்லா பேசிக்கிட்டு இருந்த புள்ள, நல்லபடியாக வேலைக்கு போன புள்ள, திடீர்னு இப்படி ஆகும்னு நினச்ச கூட பார்க்கல. யாரும் கனவுல கூட நினைக்கல. நல்லா ஜாலியாக பேசுவேன். ஆனால் இவனுக்கு நான் ரொம்ப ஃபோன் பண்ண மாட்டேன். ஏன்னா வண்டியில் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. பொதுவாகவே நான் இந்த வண்டியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். ஒரு நாளைக்கு மருமகிட்ட பேசுகிறேன், நல்லா இருக்கும் அத்தை அப்படிங்கிறா. அவளும் பேசுனா. அவங்ககிட்ட நான் பேசலை, ஏன்னா வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னான். பேசாமல் விட்டுட்டோமேன்னு இப்போ நினச்சி வருத்தப்படுறேன். மச்சான் மகன்தான், ஆனால் சொந்த மகன் மாதிரி பாசம் காட்டுவான், நல்லா பேசுவான். எவ்வளவு சீரியஸான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே அந்த பதிலை கொடுப்பான். நம்மளுக்கு அந்த இடத்துலையே மனசு நம்மளுக்கு சந்தோஷமாயிடும். அந்த மாதிரி ஒரு புள்ள. முதல்ல 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் அதுக்கப்புறம் இவன் செஞ்ச தவறுனால தான் இன்றைக்கி இவன் இந்த உலகத்தில் இல்லைப்பா. ஒவ்வொரு தடவையும் செக்கப் பண்ணுறதுக்கே மருமக கூப்பிட்ருக்கு, போகலை. 2வது சிகரெட்டு குடிக்கிறத நிறுத்தலை. இதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் சொன்னால் தானே மற்றவங்களும் இப்படி ஹார்ட் அட்டாக் வந்தவங்க அடுத்து நம்ம உடம்ப கவனமாக வச்சுக்கிறணும், செக்கப்புக்கு போகணும், நம்மளுக்கு எப்படி இருக்குது ஹார்ட் அப்படின்னு அதை தெரிஞ்சு அதை பாதுகாத்து வைக்கணும்ல. இன்றைக்கி இவன் நிம்மதியாக போயிட்டான். ஏன்னா அவன் நல்லவன், அவன் கண்டிப்பாக அவன் ஆத்மா சாந்தி அடையும். ஆனால் இவனவே உலகம்னு நினச்சி இவன் என்ன சொன்னாலும் அதைத்தான் செய்வான், எதிர்த்து பேச மாட்டான். இவன் எப்படி காமெடி பண்ணாலும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். அப்படி ஒரு நல்ல பொண்ணு பாவா. மாமா மாமானுக்கிட்டு தான் இருப்பாள். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவன் சாகிறதுக்கு முதல் நாள் என் மகன் பெரியவன் எதை செல்லில் நோண்டிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் இவன் நம்பருக்கு போயிடுச்சு. அப்படி போகிறதுக்கு சான்ஸே இல்லையாம். அதுக்கப்புறம் தெரியாமல் போட்டோம்னு இவன் கட் பண்ணிட்டேன். திருப்பி ராஜா ஃபோன் பண்ணியிருக்கான், நல்லா பேசியிருக்கான், நாங்கள் அடுத்த மாதம் வரோம்டா அப்படின்னு இருக்கேன். ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருந்த புள்ள காலையில் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்ருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மயக்கம் அது இதுன்னு எதுவுமே வரல. காலையில் வேலைக்கு போனவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே சரிஞ்சு விழுந்துட்டான். அப்படியே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் உயிர் போயிடுச்சுன்ட்டாங்க. என் மனுஷன் பொழப்பு எப்படி இருக்கு பாருப்பா. இன்னமும் அவன் சிரித்தது அந்த முகம் எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளே தெரியுதுப்பா. சரி, அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும்ல அப்படின்ட்டு. இவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அதனால் சிவக்கண்ணன் பிள்ளைய அந்த சின்னவன் வந்திருந்தான் கூட. அந்த அஸ்தியை வாங்கிட்டு வரும்போது கீழேயும் வைக்கக்கூடாது, காரில் போகும்போது அதாவது எங்கேயாவது டீ குடிக்கக்கூட நிறுத்தக்கூடாது கார் அப்படின்ட்டாங்க. காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அந்த பாருங்கள் யாதவ் அந்த அஸ்தியை எப்படி கரைச்சான் அப்படின்னு. இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களும் சொல்லி இது பண்ணாங்க. பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லி. அப்போ நாராயணா அவங்க அப்பாலாம் குளித்தாங்க. நான் அவங்களுடைய உடைமைகளை பாதுகாக்கணுங்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நின்னேன். அப்பா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் போய் குளிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்கவங்க வாட்சு, செல்லு, அப்புறம் பர்ஸு, பணம் எல்லாமே வச்சுட்டு போயிருக்காங்களே, நான் போய் குளிக்க முடியாதுல்ல, ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கணும்ல. அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்தேன். அப்புறம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இந்த குடங்குடமாக அப்படியே கலசத்தில் நீர் எடுத்துகிட்டு போனாங்க, அதை பார்த்தேன். அதையும் எடுத்துக்கிருவோம் வீடியோன்னு எடுத்தேப்பா. அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை பாய்ப்பா.